எங்க பார்த்தாலும் டெங்கு என்று சொல்றா, எங்க பார்த்தாலும் விஷஜரம் என்று சொல்றா. சின்ன பிள்ளைகளை முதல்ல கொண்டு முறியோர் வரல. இந்த வைரல் ஆண்டவர் யாருமே விட மாட்டேன். காய்ச்சல் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ரத்தத்தை தெளித்து செபிக்க போகிறோம். இந்த வல்லமை வெளியேறணும். இந்த பிசாசுடைய கிரிகள் வெளியேறணும். பிசாசுடைய தந்திரங்கள் வெளியேறணும். ஒருவனையும் அது தொடக்கூடாது. ஒரு குடும்பத்தையும் தொடக்கூடாது. குடும்பங்களில் ரத்தத்தை தெளித்து நாம் செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தில் ரத்தத்தை தெளித்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகள் மேல ரத்தத்தை தெளித்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பேர பிள்ளைகள் மேல ரத்தத்தை தெளித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தொடக்கூடாது. கர்த்தர் தொடக்கூடாது. வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவர் குடும்பங்களில் வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவர் குடும்பத்தில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த விதமான வைரஸ் பிள்ளைகளை அணுகவே கூடாதப்பா, அணுகவே கூடாது. ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் அப்படி செய்ததற்காய் நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொருவரையும் பாதுகாத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களிலே பாழா கெடுக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வருகிற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிற அந்த வல்லமையை ஆண்டவர் பிரிவினை உண்டாக்குற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம். சமாதானத்தை கெடுக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிற ஒருமனப்பட்ட ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சமாதானம் உண்டாகட்டும். பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்